நம்ம ராசியா என்னன்னு தெரியலங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து போடக்கூடிய எல்லா வீடுகளுமே கார்னர்ல கட்டின வீடுகளா தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடும் கார்னர்ல கட்டின வீடு. வடகிழக்கு கார்னர் சைட்ல கட்டியிருக்காங்க. 2.25 சென்ட் இடம், 1600 ஸ்கொயர் ஃபீட்ல வசதியான 3 BHK வீடா கட்டியிருக்காங்க. 2.25 சென்ட் லேண்ட் ஏரியால ரொம்ப பயங்கர வசதியான பிளானிங்க. உள்ள போய் பார்க்கும்போது அதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லொகேஷனை பத்தி சொல்லி ஆகணும். டோட்டலாக 60 சைட்டோட அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன லேஅவுட்டுங்க. 40லேருந்து 45 வீடுகள் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துருச்சு. உள்ளே வர வழி பார்த்தீங்கன்னா 40 அடி ரோடு. உள்ளே வந்தோடனே 2வது வீடு கார்னர் சைட்டில் கட்டின வீடு, வடகிழக்கு கார்னர் சைட்டில் கட்டின வீடு. வீட்டுக்குள்ளேயும் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே வர ரோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து ப்ரைவேட்டான ஸ்பேஸ் இருக்குது. அதனால் இந்த ரோட்லேயும் நம்ம இந்த சைடும் பார்க்கிங் ஸ்பேஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உள்ள ஒரு கார் நிறுத்தினா வெளியும் நம்ம பார்க்கிங் பண்ணிக்கலாம். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரிக் வால் டிசைனில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக ஜியோமெட்ரிக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. மேலே பர்குலா டிசைனு, ஃப்ரண்ட் பால்கனி, அது போக நிறையா லைட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை சூப்பரான கலர் காம்பினேஷன்லையும் ரெடி பண்ணியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய சைட்டோட நீள அகலத்தை சொல்லிடுறேங்க. 25 39ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய 2.25 சென்ட் இடங்க. அதில் வந்து டோட்டலாக 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் வசதியான 3 BHK வீடாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா விக்கெட் கேட் இருக்குது. இந்த சைடு வந்து கார் என்ட்ரிக்காக கேட் கொடுத்துருக்காங்க. நம்ம விக்கெட் கேட் வழியாக வீட்டுக்குள்ளே போயிடலாம். 2 கேட்டுமே பார்த்தீங்கன்னா ஹெவியான மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. 2.25 சென்ட் இடத்துல தான் கட்டியிருக்காங்க வீடு. ஆனால் வீட்டை சுற்றியும் நிறைய செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 3 BHK வீட்டுக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்து நமக்கு ஜனமூலையில் வாட்டர் சம்ப் இருக்குது. இங்கே வந்து பார்க்கிங் ஸ்பேஸுங்க 12க்கு 12ங்கிற அளவில் அமைச்சிருக்காங்க. அந்த சிட் அவுட் ஸ்பேஸோட வாலுக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டெயில் ஒர்க்கு. இந்த பார்க்கிங் ஸ்பேஸோட வாலுக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரிக் பேட்டர்னில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே பேட்டர்னில் சீலிங்க்கும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் மாதிரி சீலிங்க்கும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பார்க்கிங் ஸ்பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அவுட் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இண்டியன் ஸ்டைல்லைங்க 4க்கு 7ங்கிற அளவு வந்து அவுட் டாய்லெட் கம் பாத்ரூமை கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இங்கே பார்க்கும்போது தெரியும் செட்பேக் ஸ்பேஸு. இதே மாதிரி வீட்டை சுற்றியும் நிறைய செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 2.25 சென்ட் இடத்துல பிளான் பண்ணுறதே கஷ்டம். ஆனால் வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸோட பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து வீட்டோட மெயின் டோருங்க. வடக்கு பார்த்த மாதிரியான டோரு. வீடு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு கார்னர் சைட்டில் கட்டியிருக்காங்க. மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தேக்கு மரத்தில் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் அமைஞ்சிருக்கு. ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட லிவிங் ஏரியா. 10க்கு 16ங்கிற அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவோட மஞ்சள் வாலுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் லீஃப் டிசைன் இருக்கிற மாதிரி டெக்ஸ்சர் ஒர்க்கு. சீலிங்க்கு பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுலேயே நிறைய லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் இந்த இடத்துல 3 பேனல் டைப்பில் பெரிய ஜன்னல் இருக்குது. இந்த இடத்துல டிவி யூனிட் செட்டப் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ். இந்த டெக்ஸ்சர் ஒர்க்கு பேக்ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கிச்சனை பார்க்கலாம். கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா 8க்கு 10ங்க. கிச்சன் வாலுக்கு ஃபுல்லாமே டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் எல் ஷேப்டாக கிரனைட்டில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது. இங்கே தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டவ்லாம் வைப்போம். நம்ம அந்த மசாலா ஐட்டம்லாம் வந்து இங்கே வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்டோரேஜ் ஒர்க் இங்கே பண்ணியிருக்காங்க. கடாப்பாக்கல்ல மேலே RCC லாஃப்ட் இருக்குது. நம்ம மாலில் கிச்சன் பண்ணிட்டோம்னா இன்னும் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும். நம்ம வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா மாலில் கிச்சன் ஒரு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம், கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூமுங்க. 10க்கு 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கு அங்கே வால் ஷெல்ஃப் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கபோர்டு ஒர்க் இருக்குது. வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னல் இருக்குது. வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க. 4க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். நீங்கள் உள்ளே போய் காட்டுங்களேன். பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கி டைல்ஸ், வாலுக்கு கிளாஸான செராமிக் டைல்ஸ் எல்லாம் லே பண்ணியிருக்காங்க. கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி கொடுப்பாங்க. ஆக்சுவலாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் இந்த வீட்டில் வந்து ஸ்பேசிஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூம் மட்டும் இல்லை, இந்த வீட்டில் வர எல்லா பெட்ரூமுக்குமே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம்ங்கிறது பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பேசிஸாக தான் இருக்கும். அதே மாதிரி வீடு ஃபுல்லாமே இங்கே நம்ம பார்க்குற மாதிரியே ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸில் ஹை கிளாஸியான வெட்டிஃபைட் டைல்ஸ் லே பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி மைல்டான டோனில் பெயிண்டிங் ஒர்க்கையும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன ஒரு ஸ்டடி ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து யூபிஎஸ்க்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்கேஸ்க்கு கீழே வர ஸ்பேஸில். அடுத்து இங்கே நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸுங்க. ஹேண்ட் ரைல் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது. ஸ்டெப்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கிரானைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து வெடிச்சதுக்காக ஒரு ஃபிக்ஸட் விண்டோ கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே குடுகுடுன்னு மேலே போயிடலாம். மேலே வந்ததும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற இந்த ஸ்பேஸ் வந்து
வீட்டோட ஃபேமிலி லிவிங் ஏரியா 10க்கு 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. வீட்டில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபார்மல் லிவிங் ஏரியா கொடுத்துருப்பாங்க. அது போக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவிலேருந்து ஃப்ரண்ட் பால்கனி, வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், டெரஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூமை இங்கே பார்க்கலாம். இந்த பெட்ரூம் வந்து இந்த வீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பெட்ரூம்ங்க. மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஆஸ் யூஸ்வல் ஃபஸ்ட்டு பெட்ரூமில் பார்த்த மாதிரியே வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன், ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ். யூட்டிலிட்டினா நம்ம வாஷிங் மிஷின் இங்கே செட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் இன், இங்கே வந்து வாட்டர் அவுட் கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். இதோட அளவும் 4க்கு 10ங்க. பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா சூப்பரான கலர் காம்பினேஷனில் டெய்ல் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இதையும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் ரெடி பண்ண போகிறாங்க. மேலே வந்து இந்த வென்டிலேட்டரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட தேர்ட் பெட்ரூமை பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீலிங்கில் நீங்கள் பார்க்க முடியும். சீலிங்கோட கார்னர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட 3வது பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட அளவு 10க்கு 11. 2.25 சென்ட் இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 BHK பிளான் பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த வீட்டில் வந்து 3 BHK பிளான் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்கு, சிட் அவுட்டு, அவுட்ரு பாத்ரூமு, ஹாலு, ஃபஸ்ட்டு பெட்ரூமு, அதுக்கு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமு, கிச்சனு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி லிவிங் ஏரியா, அது போக மாஸ்டர் பெட்ரூமு, அதுக்கு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம், அது போக இந்த தேர்ட் பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதோட அளவும் 4க்கு 11ங்க. இந்த டாய்லெட் கம் பாத்ரூம் ஃபஸ்ட்டு 2 டாய்லெட் கம் பாத்ரூமோட பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம். முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து உங்களோட ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்கலாமா பால்கனியை. இங்கே நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனிங்க. பால்கனியோட அளவை வந்து மறந்துட்டேன், ஃபோனில் பார்த்துறேன். 6க்கு 11ங்க. ஃப்ரண்ட் பால்கனிக்கு பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக எம்எஸ்டியில் வந்து ஹேண்ட் ரெயிலெலாம் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அது போக இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு எலிவேஷன் லுக்குக்காக எம்எஸ்டியில் கிரில் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்தும் நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று வேடிக்கை பார்க்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி இது கார்னர் சைட்டில் கட்டின வீடு. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ரோடு இருக்கும், அந்த சைடும் ரோடு இருக்கும். அந்த சைடு 40 அடி ரோடு, இந்த சைடு 23 அடி ரோடு. நம்ம அடுத்தது டெரஸ் ஆக்சஸ் பண்ணி மேலே போய் பார்க்கலாம். டெரஸ் பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியாவோட சவுத் சைடில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு பால்கனி மாதிரி. இங்கேருந்து வந்து டெரஸ் போகிறக்கான ஸ்டேர்கேஸ் வந்து ஒரு பெரிய எம்எஸ் ஸ்டீல் ஸ்டேர்கேஸாக அமைச்சிருக்காங்க. இந்த பால்கனியோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம மேலே போகலாம். மேலே வந்ததும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் டெரஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே வெதரிங் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. மழை பெஞ்சா உள்ள ஓதம் அடிக்காமல் இருக்கிற மாதிரி வெதரிங் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. வெயிலும் பார்த்தீங்கன்னா கீழே தெரியாமல் இருக்கும். வாட்டர் டேங்கிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து நீங்கள் சுற்றி பார்த்தாவே தெரியும். நம்ம முன்னாடியே சொன்ன டோட்டலாக ஒரு 70 சைட் இருக்க மாதிரியான 60 சைட் இருக்கிற மாதிரியான ஒரு லேஅவுட்டில் ஆல்மோஸ்ட் 40லேருந்து 45 வீடுகள் பார்த்தீங்கன்னா உள்ள கட்டி குடியே வந்துட்டாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் பன்னிமடையில் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 67 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ஃபர்தரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வாங்க.